பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் இந்த கடைசி வாரத்திலையும் தேவனை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அவர் சமூகத்துக்கு வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை வாசிப்போம். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதன் 14-15 வசனங்களை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டாலும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் வாழ்க்கை உண்டு, வாழ்வு உண்டு. உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே பலன் ஒன்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு பூரணமாய் நிற்பிட்டு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். என் நாவோடு இணைந்து என் வாயோடு இணைந்து கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க திரும்பி அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. நம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கோழத்தனமான வாழ்க்கையோ இல்லை பயந்து வாழுகிற வாழ்க்கையோ அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தைரியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்கள் நான் எப்படி வாழணும்? தைரியமாக வாழணும். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன பண்ணுறதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. அதெல்லாம் பயப்படாத, தைரியமாக இரு, பலன் கொண்டு திடமனதாக இரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பயத்திலையோ ஏதோ நடுக்கத்திலையோ வாழ்கிறதில்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தைரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. சொல்லுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? தைரியமாக வாழணும் அந்த வாழ்க்கையை. இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை என்பது பல காரியங்களை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, உலகம் சொல்கிறது போல் நம்ம என்ன பண்ண மாட்டோம். உலகம் சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம். ஆமாம், இன்றைக்கி கனமழை இருக்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம பப்ளிக் மீட்டிங் நடத்துவோம். காரணம் என்ன? உலகத்துக்கும் நமக்கும் பல காரியங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல நம்ம சில மனிதர்களுடைய அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்கிறது. உட்காருங்க, 2 பேரும் உட்காருங்க. போகும்போதே என்கிட்ட கேட்கணும், எதனால் முட்டி போட வச்சிங்கன்னு என்கிட்ட கேட்கணும். சரியா? கவனிங்க, சில அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்கிறது. இல்லை, மோசை நின்னார். மோசை பார்வோன் என்கின்ற அதிகாரத்துக்கு முன்பாக எதிர்த்து நின்றார். அது மாத்திரமில்லாமல் தாவீது கோலியாத் என்கின்றதான ஒரு அதிகாரத்துக்கு முன்பாக எதிர்த்து நின்றான். மொர்தெகாய் ஆமான் என்கின்றதான ஒரு அதிகாரத்துக்கு முன்பாக எதிர்த்து நின்றான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு அதிகாரத்துக்கு முன்பாக எதிர்த்து நின்றார்கள். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை பயந்து வாழுகிற வாழ்க்கை இல்லை, அது தைரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதல் காரியம், சில மனித அதிகாரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்கிறது. இதை செய்யாத, இதை பண்ணாத அப்படின்னா நம்ம அந்த காரியத்துக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, பயந்து ஒடுங்கி போய் உட்கார தேவையில்லை. அந்த இடத்துல நம்ம தைரியமாக நிற்கணும். அதுக்குன்னு வீம்பா நிற்கிறதில்ல, ஒரு மாதிரி ரொம்ப மாம்சத்தில் பலன் கொண்டு நிற்கிறதில்ல. நான் சொல்கிறது கர்த்தருக்காக நிற்கிறது. உங்களுக்கு புரியுதா? இதுக்கப்புறம் பாருங்கள் பாஸ்டர், எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை ஏதாவது சொன்னானா எப்படி நிற்கிறேன் பாருங்கள், அப்படி நின்றாதீங்க. அப்படி சொல்ல வரலை, நீங்கள் கர்த்தருக்காக நிற்கணும். இப்போ அப்பா அம்மாவே நீ ஊழியத்தை போகக்கூடாது, நீ ஜெபிக்கக்கூடாது அப்படி சொன்னால் அந்த காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்கன்னு உட்காந்துடக்கூடாது.
என்ன செய்யணும்? கர்த்தருக்காக தைரியமாக நிற்கணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனம் வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய். போதும். நம்பர் 1, மனிதர்களுடைய அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்குது. 2வது காரியம், பிசாசுடைய தந்திரங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டியது? எதிர்த்து நிற்கணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திரம் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணணும்? சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? மந்திரமாவது சூன்யமாவது எதிர்த்து என்ன பண்ணணும்? நிற்கணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான இஸ்ரவேலுக்கு விரோதமான. ஆமாம், அதனால் நான் என்ன பண்ணுறேன்? எதிர்த்து நிற்கிறேன். இன்றைக்கி உலகத்துக்குரிய மனிதர்கள் தனக்கு ஏதாவது ஒரு கிரியைகளோ மந்திரமோ சூன்யமோ செஞ்சுட்டாங்கன்னா அவன் பயப்படலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம அதுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். பிசாசுடைய தந்திரங்கள் அது எப்படிப்பட்ட காரியங்கள்? டைரெக்டாக பிசாசு தாக்க மாட்டான். எப்படி தாக்குவான்? தந்திரமாக தான் உள்ளே வருவானே. அந்த தந்திரங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். நம்பர் 1, சில மனித அதிகாரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். நம்பர் 2, பிசாசுடைய தந்திரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். 3வது காரியம், நம்ம விசுவாசத்தில் நிற்கணும். அம்மை சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சாதாரணமான காரியம் கிடையாது. விசுவாசத்தில் இருக்கிறேன், நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. விசுவாசத்தில் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? ஆமாம், தைரியம் இருக்கணும். விசுவாசம்னு வாயில் நிறைய பேசிடலாம். நீங்கள் விசுவாசத்தில் ஒரே ஒரு காரியத்திற்காக காத்திருந்து பாருங்கள். ஒரு காரியத்திற்காக ஆண்டு சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். விசுவாசத்தில் எல்லா வாய்க்கிலையும் நம்ம பேசிடலாம். நாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறோம், ஆனால் விசுவாசிக்கிறோன்ற சொல்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு தைரியம் வேணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. ஈஸியாக வாய்னாலும் சொல்லிடலாம். ஆனால் செயல்படுத்துறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சிபிஎம் சபை அப்படின்ற ஒரு ஸ்தாபகம் இருக்குது. அந்த ஸ்தாபத்துக்கு ஆண்டவர் 2 பேரை தெரிந்து கொண்டாராம். எத்தனை பேரை? மன்னிக்கணும், சரியாக தெரியல, 2 பேரா 3 பேரா தெரியல. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியன்னா, இது உலகமெங்கிலும் போகக்கூடிய ஊழியம். ஆனால் அந்த ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்யணும்னா விசுவாசத்தை தான் செய்யணும். எப்படி செய்யணும்? விசுவாசத்தை தான் பண்ணணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை தான் ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த தரிசனத்தை சொல்லும் பொழுதே 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்களாம்? விலகிட்டாங்களாம். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அந்த தரிசனத்தை வாங்கிட்டு கண்டிப்பாக நான் விசுவாசத்தில் நிற்பேன் அப்படின்னு வந்துட்டாராம். அவர் அந்த ஜபம் முடிஞ்சு வீட்டுக்கு வர அந்த இடைவெளி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து யோசிச்சுட்டே வராங்களாம். ஐயோ, நம்ம அவசரப்பட்டுட்டோமே, நமக்கு பிள்ளைங்கள் இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, குடும்ப சூழ்நிலைக்கு என்ன பண்ணுறது, நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டோம்? விசுவாசத்தில் நிற்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப. அவர் பேர் வந்து பால், அவர் பேர் வந்து பவுல். அவர் ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு நடந்து வரும்போது நிறைய யோசிச்சுட்டு நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க மனைவிக்கிட்ட போய் சொன்னாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், நம்ம விசுவாசத்தில் நிற்க போகிறோம், நிச்சயமாக நிற்போம், ஆனால் கையில் பணம் எதுவுமே இல்லையே, பரவாயில்ல, குழாயில் வர தண்ணியை குடித்து நம்ம என்ன பண்ணுவோம்? கார்ப்பரேஷன் தண்ணியை குடித்து நம்மளால் உயிர் வாழ முடியும், நம்ம விசுவாசத்தில் நிற்போம் அப்படின்னு நின்னாங்களாம். ஆனால் இன்றைக்கி சிபிஎம் என்கின்ற ஒரு சபை உலகம் எங்கிலும் பரவி இருக்குது. அவங்க வாடகைக்கே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக சொந்த இடத்துல தான் இருப்பாங்களே. ஒரே ஒரு மனுஷனுடைய விசுவாசம். நம்ம விசுவாசத்தில் நிற்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இயல்பான விஷயம், அது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் செயல்படுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமை சொல்லுங்க பாருங்களா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிரசங்கத்தில் கர்த்தர் இந்த தைரியத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்ட்டு. ஒருவேளை பிசாசுடைய தந்திரங்களுக்காக பயந்துருக்கிறீங்களா? பிசாசுடைய போராட்டங்கள் குடும்பத்தில் அதிகமாக கிரியை செய்து, மனிதர்களுக்குள்ளாக கிரியை செய்து, நீங்கள் வேலை செய்கிற இடம், உங்களை சுற்றி இருக்கிறவருடைய மனிதர்களுடைய அதிகாரத்தில் பயந்துருக்கிறீங்களா? கர்த்தர் அவைகளை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் இங்கே கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க.
ஹல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்ம பயந்தே வாழக்கூடாது. அதை எதிர்த்து நிற்கிறவர்களா, அதாவது தைரியம் கொண்டு அதை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எப்போ இந்த தைரியம் நமக்கு வரும் தெரியுமா? எப்போ இந்த தைரியம் நமக்கு வரும் தெரியுமா? அதுக்கு முன்பாக இயேசு இந்த 3 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா, இயேசு பிசாசோடு எதிர்த்து நின்றாரு. இயேசு பல அதிகாரிகளோடு கூட எதிர்த்து நின்றாரு. இயேசு விசுவாசத்தில் நின்னார். யோசிச்சு பாருங்க, 2 அப்பத்தையும் 5 மீனையும் வாங்கி என்ன பண்ணுறாரு? என்ன தைரியத்தில் சொன்னார்? எல்லாரையும் உட்கார வைங்க. அவர் இருக்கிறது கொஞ்சம், ஆனால் எல்லாரும் உட்கார வைங்க, எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறேன்? சாப்பாடு கொடுக்க போகிறேன். அப்போ அவர் எதில் நின்னார்? விசுவாசத்தில் நின்னார், தைரியமாக நின்னார். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு பிசாசோடு கூட என்ன பண்ணார்? எதிர்த்து நின்றார். எந்த பிசாசானாலும் எப்படிப்பட்டதான கிரியைகளாக இருந்தாலும் அதுக்கு இயேசு எதிர்த்து நின்று வாழ்ந்து காட்டினார். இயேசு கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நீ எப்படி இவ்வளோ தைரியமாக இந்த பூமியில் வாழ்ந்தீங்க? இயேசு தைரியமாக இந்த பூமியில் வாழ்ந்தாரா? சொல்லுங்கள். இல்லை பாஸ்டர், அவர் எல்லாத்துக்கும் தாழ்ந்துட்டார் அப்படின்றீங்களா, குனிஞ்சிட்டாருன்றீங்களா? இல்லை, அவர் தைரியமாக நின்னார். இயேசு தைரியமாக நின்னாரா? நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம் கேட்கல, ஆமேன் கேட்கல, ஆமாவா இல்லையா? தைரியமாக நின்னாரா? அப்போ அவருக்குள்ளே வாழ்கிற நாம எப்படி இருக்கணும்? ஒரே பிசாசு போராட்டமாக இருக்குது பாஸ்டர், பயப்படாத, தைரியமாக நில்லு. வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் இப்போ தான் எழும்பி எனக்கு விரோதமாகவே பேசிகிட்டு இருந்தான், இப்போ இன்னொருத்தர் எழும்பிட்டான், பயமாக இருக்குது, ஜோம் பண்ணுங்க. பயப்படாத, அந்த அதிகாரத்துக்கு எழுந்து நிற்பதற்கு கர்த்தர் உனக்கு தைரியம் கொடுப்பார். ஃபஸ்ட்டு இந்த காரியத்தை நான் விசுவாசத்தில் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விசுவாசம்னும் போது என்ன வந்துடுது? ஒரு பயம் வந்துடுது. பயப்படாத, தைரியமாக விசுவாசத்தில் நில்லு. ஏன்னா இயேசு இந்த 3ஐயும் ஜெயிச்சார். இந்த பூமியில் வாழ்ந்து விசுவாசத்தில் நின்னார், பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்னார், மனித அதிகாரங்களுக்கு எதிர்த்து நின்றார். இதெல்லாம் எப்படி செய்தார்னா, கோழையாக செய்யலை, பயந்து செய்யலை, அவர் தைரியமாக நின்னார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. இயேசுகிட்ட போய் கேட்கலாமா, ஏன் ஆண்டவரே நீ எப்படி நீ தைரியமாக நின்னீர்? வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா நமக்கு எப்படி நம்ம தைரியம் வரும்? தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கின்ற உணர்வு, என்கின்ற உறுதி தான் நமக்கு என்ன தரும் கேட்டீங்கன்னா தைரியத்தை கொடுக்கும். இப்போ வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 யோவான் 5:14 வாசிங்க. நம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எதனால் இயேசு எல்லாவற்றையும் எதிர்த்து தைரியமாக நின்னார் கேட்டிங்கன்னா, இயேசு சொல்வார், பிதாவானவர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுப்பார். எப்போ நம்ம தைரியம் வரும்? எப்போ நம்ம பிசாசுடைய அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு தைரியம் வரும்? பிதாவானவர் நமக்கு செவி கொடுக்கும் பொழுது. சொல்லுங்கள், பிதாவானவர் நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவானவர் நமக்கு செவி கொடுக்க கொடுக்க நமக்கு ஒரு தைரியம் வரும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா தைரியமாக இன்றைக்கி வெளியில் அனுப்புகிறாங்க. ஏன் சொல்லி பார்க்கலாம்? ஒரு காலத்தில் ஆட்டோவில் ஏற்றி அனுப்புறதுலாம் பயம் இருக்கும். இன்றைக்கும் பயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சிலர்லாம் ரொம்ப துணிஞ்சு தைரியமாக பண்ணுறாங்க. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இன்றைக்கி ஆன்லைனில் என்ன இருக்குது? ஆட்டோவை புக் பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க. அந்த ஆட்டோ போகிற மேப் வரைக்கும் என்ன பண்ணுது? வீட்டில் உட்காந்துக்கிட்டே, ஆமாம், வீட்டில் உட்காந்துட்டே பார்க்கலாம் எங்கே போகுது, வண்டி எங்கே நிற்குது. இப்போ சப்போஸ் ஆட்டோவில் போகிறவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் போட்டால் யார் எடுத்து பேசுவா? ஆமாம், எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ, இல்லை அப்பா அம்மாவோ, இல்லை பக்கத்தில் இருக்கிற காவல்துறையோ, ஏதோ ஒன்று என்ன யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஃபோன் கால் அட்டன் பண்ணுவாங்க. அந்த தைரியம் ஒரு காலத்தில் எதுவுமே கையில் இருக்காது, அதனால் எங்கேயுமே வெளியில் போக மாட்டோம். இன்றைக்கி கையில் மொபைல் இருக்கிறதுனால என்ன இருக்குது? ஒரு தைரியம் இருக்குது. நம்ம எப்போ வேணால் யாருக்கு வேணால் என்ன பண்ணலாம். அதுபோல்
இயேசு அன்றைக்கி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணார். அந்த ஃபோன் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் கனெக்ஷன் இருந்தது. யார்கிட்ட கேட்டால் பிதாவின் கிட்ட மட்டும்தான். பிசாசோட அதிகாரத்துக்கு ஏன் எதிர்த்து நின்னீங்க தைரியமாக கேட்டால், ஏன் மனிதனுடைய அதிகாரங்களுக்கு எதிர்த்து நின்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலைகளுக்கும் விசுவாசத்தில் ஏன் எதிர்த்து நின்னீங்க தைரியமாக நின்னீங்க கேட்டிங்கன்னா, இயேசு சொல்வார், பிதாவானவர் எனக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, ஆண்டவர் நமக்கு எப்பொழுது செவி கொடுப்பார்? எது? ஆண்டவர் நமக்கு எப்பொழுது செவி கொடுப்பார்? சரி, நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டீங்க. தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு பிதாவானவர் நமக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அப்போ அந்த செவியை கர்த்தர் யாருக்கு கொடுப்பார்? வாசிங்க, திரும்பி அதே வசனத்தை வாசிங்க, 14 வாசிங்க. நம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை அவரை நாம் பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஒரு மனுஷன் சித்தம் என்கின்ற வாழ்க்கைக்குள்ளே நடத்தப்படுவான் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்பொழுதும் பிதாவின் செவி திறந்தே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் சித்தத்துக்குள்ளே இருப்பான் அப்படின்னா, ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இருப்பார்கள் அப்படி சொன்னால் பிதாவுடைய செவி அவர்களுக்கு எப்பொழுது திறந்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே வானத்திலிருந்து வந்திருக்கிறேன். இயேசுவுக்கு பிதாவானவர் எப்பொழுது செவியை திறந்து வைத்திருக்கிறார்னா, அவர் வந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சித்தத்தை செய்வதல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய நோக்கம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் யாராக இருக்கணும்னா, தேவனுடைய திட்டம் என்கின்ற, தேவனுடைய சித்தம் என்கின்ற அந்த பயணத்தை நீங்களும் நானும் சரியான கோட்டில் நடப்போமானால் கர்த்தருடைய செவி நமக்கு திறந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? சித்தத்தின்படி வாழணும் சொல்லுங்க, தேவ சித்தத்தின்படி. அப்போ தான் தைரியமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தா, தேவ சித்தத்தின் மாறா நீ வாழ்ந்தா, நீ பயந்து தான் வாழணுமே. எனக்கு ஒரு அம்மா தெரியும், நம்ம சபைக்கும் தெரியும் அந்த அம்மாவை. அந்த அம்மா வீட்லேயே தங்காது, எப்பயுமே பயந்தே இருக்கும். அது எங்கெல்லாம் ஜெபக்கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்குள்ளே என்ன வரல? ஒரு தைரியமே வரல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்கிறது. ஜெபக்கூட்டத்துக்கு போகிறது தப்பா பாஸ்டர் அப்படின்னா, உண்மையாகவே கர்த்தர் உனக்குன்னு ஒரு சபை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஊழியக்காரனை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நீ அடுத்த சபைக்கு போய் உட்காரதோ, அடுத்த ஜெபத்தில் போய் உட்காரதோ தப்பு. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற சபை திறக்கப்படும் பொழுது நீ இருக்க மாட்டே. ஆனால் மற்றவர்களுடைய சபையில் போய் உட்காரதோ, மற்றவர்களுடைய ஜெபக்கூட்டத்தில் உட்காரது தப்பு. எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு நல்ல சபை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி ராமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சபையில் நடக்கிற ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. இந்த சபைக்கு தான் தெரியும், நீங்கள் உங்களை பெற்றெடுத்திருக்க சபைக்கு, அதாவது உங்களை பெற்றெடுத்த தாய்த்த சபைக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது என்பதை பற்றி. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாதுன்னு யாருக்கு தெரியும்? ஆமாம், நீ கண்ட இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு என்ன ஆகாரம் போடணுன்னு அந்த பாஸ்டர் அறிந்திருப்பார். நீ போய் அந்த சபைக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டா உனக்கு என்ன வந்துடும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாகிடுவேன். உனக்கு என்ன போடணுன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கேரி தாற்று நீரில் எலிசா உட்காரும் பொழுது அவனுக்கு கறி சோறு தேவைப்பட்டது. அதுவே அவன் சோர்ந்து போகும் பொழுது அப்பமும் தண்ணீரும் தேவைப்பட்டது. இன்னும் எழுந்து நடக்க வேண்டியது நிறைய இருக்குன்ட்டு கர்த்தர் என்ன பண்ணல? கறி சோறு கொடுக்கல, அவனுக்கு அப்பத்தை கொடுத்தாரு. அதுபோல் உங்கள் சபைக்கு கர்த்தர் என்னென்ன வச்சிருக்கிறாரோ அந்தந்த சபையில் நம்ம அடங்கி இருப்போமானால், ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். இங்கே ஒன்று அங்கே, இந்த வாரம் இங்கே, அடுத்த வாரம் அங்கே. அது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு சபை, ஃபீஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு சபை, செலிப்ரேஷனுக்கு ஒரு சபை,
அது எதுக்கு ஒரு சபையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தனா நீ கடைசி வரைக்கும் உன் இஷ்டத்துக்கு தான் வாழ முடியுமே, சித்தத்தின்படி வாழ முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? எனக்கு எல்லாம் அவங்க ஒவ்வொன்று பிரித்து வச்சுருக்கிறாங்க. உண்மையாகவே இவங்க வசனம் கேட்கறதுக்காகலாம் போகல. அந்த சபையில் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த சபையில் ஏதாவது சாப்பாடு போடுவாங்க, அந்த சபைக்கு போனால் ஏதாவது டொனேஷன் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் சபைக்குள்ளே வர புது ஆத்தமா கேட்டாங்களா, உங்கள் சபைக்கு நான் வரேன், உங்கள் சபைக்கு வந்தால் உங்கள் பாஸ்டர் என்ன செய்வேன், நீ வேணா வந்து பாஸ்டருக்கு செஞ்சுட்டு போ, சபைக்கு செஞ்சுட்டு போ. இன்றைக்கி அப்படி பழக்கம் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் சபைக்கு போகிறவன் கையேந்த வேண்டிய சூழ்நிலைக்கே தள்ளிட்டாங்க. சபைக்கு வந்தனா நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. உன் வாழ்க்கை அப்படி மாறிச்சுனா தான் நீ சரியான சர்ச்சுக்குள்ளே இருக்கிறன்னு அர்த்தம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இயேசுடைய சத்தத்திற்கு இயேசு கூப்பிடும் பொழுது பிதாவுடைய செவி ஏன் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் எதுக்குள்ளே இருந்தார், எதுக்குள்ளே ட்ராவல் பண்ணார்? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். இப்போ சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நான் 1000 ரூபா கொடுக்க போகிறேன். சொல்லுங்கள். பார்த்தியா தேவ எங்கேருந்து வருது பார். அப்படி தான் வந்து கேட்டுற போகிறீங்க. மாத கடைசி வேறு ஆயிடுச்சு. கவனிங்க. அப்போ இயேசு வந்து எனக்கு எப்பொழுதும் பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, செவி கொடுக்குறார். என்ன தைரியத்தில் சொல்கிறாரு? ஏன்னா அவர் சித்தத்துக்குள்ளே இருக்கிறார். நீங்களும் நானும் எங்கே இருக்கணும்? சித்தத்துக்குள்ளே இருக்கணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். சித்தத்துக்குள்ளே வாழ்வோமானால் பிதாவானவர் நமக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு மனுஷனை காட்டி கொடுக்குறேன். ஒரு மனிதன் அவனுடைய சத்தத்திற்கு, அவனுடைய ஜெபத்திற்கு, அவனுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். அந்த மனிதன் எதற்குள்ளே ட்ராவல் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணார். இன்றைக்கி தேவனுடைய சித்தத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய நாம் ஏன் வழி விலகி போகிறோம்? எதனால் வழி விலகுது? சித்தத்தை விட்டு ஏன் நம்ம விலகி போகிறோம்? இன்றைக்கி சித்தத்துக்குள்ளே வாழக்கூடியதான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்பதை அந்த மனுஷங்கிட்ட நம்ம பாடம் படிக்க போகிறோம். அந்த மனிதன் என்னென்ன கிரியைகள் செய்தார்ன்ற ஒரு அநேக கிரியைகள் இருந்தாலும் ஒரு 3 கிரியைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, ஒருவேளை இஷ்டத்துக்கு தரம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக வரும். சித்தத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிதாவினுடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்கும். பிதாவினுடைய செவி உங்களுக்கு திறந்திருக்கிறதுனால நீ பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம், மனிதனுடைய அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம், நீ விசுவாசத்தில் தைரியமாக நிற்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். யார் அந்த மனிதன்? வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தார். எந்த தீர்க்கதரிசிகள்? பாகாலின் தீர்க்கதரிசிகள் கூடி வரும்படி செய்தார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் திட்டத்தட்ட 450 பேர். சொல்லுங்க எத்தனை பேர்? ஆமாம். இந்த எலியா யார் மட்டும்தான்? ஒருத்த மட்டும்தான் எலியா. ஆனால் இவன் யாரோட கூட யுத்தம் பண்ண போகிறா? 450 பேர் கூட யுத்தம் பண்ண போகிறா. எப்படி எலியா அவனுக்கு இந்த தைரியம்? 450 பேர், 450 அதிகாரத்தையும் 450 தந்திரங்களையும் இவன் எதில் நிற்க போகிறான்? இப்போ விசுவாசத்தில் நிற்க போகிறாரு. ஒரே ஒரு ஆள் எத்தனை பேர் எதிர்த்து நிற்க போகிறான்? எங்கேருந்து வந்தது தைரியம் அவனுக்கு? இது மட்டும் இல்லை, ஆகாப் ராஜாவும் அங்கே இருக்கிறான், சில ஜனக்கூட்டங்கள் அங்கே இருக்குது. இந்த ஜனக்கூட்டங்கள் நடுவே 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் நடுவே, ஆகாப் ராஜாவின் நடுவே இப்போ எலியா என்ன பண்ணுறாரு? தைரியமாக எதிர்த்து நிற்கிறாரு. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையில் துவங்கி அவங்க மதிய வரைக்கும்
அவங்களுடைய தெய்வத்தை கூப்பிட்றாங்க. ஆனால் ஒரு சத்தமும் என்ன பண்ணலை, கேட்கப்படலை. ஆனால் எலியா ஒரே ஒரு சத்தத்தை நோக்கி கூப்பிடுறான். கூப்பிட்ட பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. கர்த்தர் எலியாவுக்கு என்ன பண்ணார், செவி கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இங்கே எலியாவுக்கு ஏன் ஆண்டவர் செவி கொடுத்தார்? எலியா எந்த பயணத்தை செய்தார கேட்டிங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தான். அவன் இஷ்டத்துக்கு வாழல, தேவனுடைய சித்தத்தில் வாழ்ந்தான். சித்தத்தில் வாழ்ந்ததுனால 450 தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நின்றான், பாகாலை. ஒருவேளை இதை யோசிச்சு பாருங்க, எலியா தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்திருந்தானா என்ன ஆயிருக்கும்? இந்த 450 பேரை யாரை வெட்டி போட்டிருப்பா? எலியாவை கண்ணு துணமாக வெட்டி போட்டிருப்பாங்க. ஆனால் சித்தத்தின்படி செஞ்சதுனால ஒருத்தன் எல்லாரையும் வெட்டி போட்டான். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், தெய்வ சித்தத்தில் இருப்பா அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் மேற்கொள்வீங்க, நீங்கள் எல்லாரையும் அழிப்பீங்க. ஆனால் தெய்வ சித்தத்துக்கு வெளியில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு வருகிற பிரச்சனை உங்களை மேற்கொள்ளும், உங்களை அழிக்கும். புரியுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, சொல்லுங்கள், தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா எத்தனை அதிகாரங்கள் எழுப்பினாலும் நீங்கள் அதை மேற்கொள்வீங்க. நீங்கள் ஒரு ஆளாக இருந்து ஃபேஸ் பண்ணலாம். ஒரே ஆளாக இருந்து ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிசாசோடைய போராட்டங்கள், ஒரு ஜெபம்னா, ஒரு ஊழியனா, கர்த்தருக்குரிய காரியம்னா எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு நீ நிற்கிற அப்படின்னா நீ ஒரு ஆள் எல்லாரையும் மேற்கொள்ளலாம். எப்போ? தேவனுடைய சித்தத்தில் இருந்தான். தேவனுடைய சித்தத்துக்கு வெளியில் இருந்தால் அவங்க தான் உன்னை மேற்கொள்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பண்ணுவாங்க? மேற்கொள்வாங்க. ஆமாம், உனக்கு வைக்கிற எலுமிச்சப்பழம், உனக்கு வைக்கிற முட்டை, அதெல்லாம் கிரியை செய்யும். ஆனால் நீ சித்தத்துக்குள்ளே இருந்தால் முட்டை ஆம்லேட்டாக மாறும். ஹல்லேலூயா. முட்டை என்னவா மாறும்? ஆமாம். லெமன் என்னவா மாறும்? லெமன் ஜூஸாக மாறும். ஏன் தெரியுமா? நான் சித்தத்துக்குள்ளே இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுக்குள்ளே இருக்கிறேன்? சித்தத்துக்குள்ளே இருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, காவியா இன்றைக்கி நீ நாளைக்கு திங்கக்கிழமை 9 மணி சர்ச்சுக்கு வாமா, 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன பண்ணு, சர்ச்சில் இரு, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா காவியா அங்கேருந்து கிளம்பி வரா, 9 மணிக்கு சர்ச்சுக்கு வரா. இப்போ காவியாவுக்கு நான் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாப்பிட்டியா? காலையில் சாப்பிட்டியா? சாப்பிடு, இந்தா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோ. மதியம் சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடல, இந்த பிரியாணி சாப்பிடு. ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு, இந்த ஸ்நாக்ஸ் டைம், ஸ்நாக்ஸ் சாப்பிடு, டீ சாப்பிடு, எல்லாம் சாப்பிடு. ஓகே ரைட். இப்போ யார் சொல்லி வந்ததுனால இவ்வளோ நமக்கு ஸ்பெஷலு? ஆமாம். இப்போ நான் என்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து நிற்கிறாங்க. ஒரே பசியாக இருக்குது. ஸ்நாக்ஸ் டைம் போய்டும், லஞ்ச் டைம் போய் எல்லா டைமும் போய்டும். ஏன்? அப்போ அவளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியல. ஏன்னா அவள் சித்தத்தின்படி என்ன பண்ணல. முன்ன திங்கக்கிழமை வந்தா, அது யார் சித்தம்? சித்தத்தின்படி வந்தா. செவ்வாய்க்கிழமை வந்தது அவள் இஷ்டத்துக்கு வந்தான். ஒரு ஆமை சொல்லுங்க பாருங்களா. இஷ்டத்துக்கு வந்ததுனால அவள் பசி அவளால் மேற்கொள்ள முடியல. சித்தத்தின்படி வந்ததுனால கர்த்தர் திருப்தியாக நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. எப்படி இந்த எலியா தேவ சித்தத்துக்குள்ளே நடந்தான்? ஏன் நம்ம தேவ சித்தத்துக்குள்ளாக நடக்க முடியல என்பதை ஒரு 3 காரியங்களை எலியா கிட்ட நம்ம பாடம் படிக்க போகிறோம். அதை படிச்சுட்டு தேவ சித்தத்துக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் இனி வருகிற நாட்களில் கிறிஸ்துவுக்குள் தைரியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அதன் முதல் வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியாவோட இன்ட்ரோவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய முன்னுரையை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். சொல்லுங்கள், யாருக்கு முன்பாக? நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நிற்போமானால் எந்த காரியமாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. எந்த காரியமாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். பிதாவினுடைய செவி நமக்காக திறந்தே இருக்கும். நீங்களும் நானும் யாராக இருக்கணும்? நல்லா வாயை தந்து சொல்லுங்கள்.
திரும்ப சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, எல்லாருமே சத்தமாக சொல்லுங்க. வெரி குட். கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்பதை குறித்து பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதுங்க, வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயினும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுனா எல்லா பாவத்தையும் எல்லா பாவ பழக்கத்தில் உட்பட்டு நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உத்தமனா நிற்கணும் அவருக்கு முன்பாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரா நிற்கணும்? உத்தமனா நிற்கணும். சிஸ்டர், பிரதர், கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்கணும் அப்படின்னா நாம் இருக்கிறது போலவே நிற்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் ஜென்ம சுவாபம் சாகாமல், பாவ பழக்கம் சாகாமல் கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க முடியாது. ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த பொழுது சரியாக 40வது நாள் சீனா மலை மேலே அக்கினி ஜுவாலையாக இறங்கி வருகிறார். இறங்கி வரும் பொழுது மோசே, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்ன படுத்திக் கொள்ளுங்க? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு நீங்கள் யாருக்கு முன்பாக நிற்க போறீங்க? கர்த்தருக்கு முன்பாக நிற்க போறீங்க. நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்துடாதீங்க. பாவம் செய்தவன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகளை மாற்றிக்கொள்ளாம நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையை பரிசுத்தமாக இருக்குமானால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும். உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் குறைய குறைய நீ சித்தத்தை விட்டு வெளியில் போகிறன்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில் பாவம் அதிகரிக்க அதிகரிக்க தேவனுடைய சித்தம் என்கின்றதான அந்த கோட்டை விட்டு நீ வெளியில் போகிறன்னு அர்த்தம். அதனால தான் சூனியத்தை பார்த்து பயப்படுற, அதனால தான் பிசாசை பார்த்து பயப்படுற, அதுதான் மனுஷனுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுற. கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நிற்கிறவன் எத்தனை அதிகாரங்கள் எழுமினாலும் தைரியமாக நிற்பான். அவனுக்கு தெரியும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை வருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ உத்தமனாக வாழ்ந்தனா கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். நீ உத்தமனாக வாழணும். கொஞ்சம் ஆபிரகாம் அப்படியே வழி விலகிட்டான், வழி விலகி போயிட்டான். தேவனுடைய சித்தத்திலிருந்து மனைவியுடைய சொல் கேட்டு கொஞ்சம் வழி விலகிட்டான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், எனக்கு முன்பாக நீ எப்படி இரு? உத்தமனாயிரு. இன்னைக்கு வழி விலகுறியா? நீ வழி விலகும் பொழுது கர்த்தர் உன்னை எச்சரிப்பார். புரியுதா உங்களுக்கு? நீ ஏதோ கோட்டை விட்டு வெளியில் போகிற, சித்தத்தை விட்டு வெளியில் போகிற போது கர்த்தர் உன்னை எச்சரிப்பார். ஆனால் எச்சரிக்கும் பொழுது உன்னை நீ சிரிப்படுத்தி திரும்பி சித்தத்துக்குள்ளே வந்துட்டு அவனை சேர்த்துப்பார். ஆனால் நான் என்னை சரிப்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஓடனா, உன் இஷ்டத்துக்கு வாழ்வு அப்படின்னா தேவனால் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. நீ கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே பயந்து தான் வாழ்வீங்க தவிர தைரியமாக மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமை எச்சரித்தாரா? சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளே தண்ணி குடிச்சிக்கிறேன். ஆமாம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே நான் எவ்வளோ தண்ணி குடிக்க போகிறேன் பாருங்கள். பாருங்களேன். கர்த்தர் ஆபிரகாம் எச்சரித்தாரா? அவ்வளோ வேகமானா? சொல்லுங்க. ஆபிரகாம் எச்சரித்தாரா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக எப்படி இரு? உத்தமனார். சரி பண்ணிக்கிறாரா? அதுக்கப்புறம் சரியாயிட்டாரா? சரி. கர்த்தர் பேதுருவை எச்சரித்தாரா? நீ என்னை மறுதளிக்க போறடா, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஆனால் அவன் மீறி என்ன பண்ணிட்டாரு? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? நான் பண்ணது தப்பு ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் மனசு சஞ்சலப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? திரும்பி சித்தத்துக்குள்ளே வரணுன்னு கர்த்தர் என்ன பண்ணார்? திறவுகோலை கையில் கொடுத்து உள்ளே கொண்டு வந்துட்டார். பேதுருவை கொண்டு வந்துட்டாரா? ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறான். கர்த்தர் முகத்துக்கு நேராகவே சொல்கிறாரு, நீ என்னை காட்டி கொடுக்க போகிற, நீ என்னை காட்டி கொடுக்க போகிற, நீ என்னை காட்டி கொடுக்க போகிற, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவர் இயேசுக்கிட்டே வருவார். வந்த அப்பமும் சாப்பிடுவார்,
திராட்சை ரசையும் குடிப்பார், இயேசுடைய அற்புத அடையாளங்களும் பார்ப்பார். இன்னும் சொல்ல போனால் இவர் சீஷர்கின்ற போர்வையும் போத்திட்டு இருப்பார். ஆனால் வெளியில் போனால் பொல்லாத குணம் மாறல, அவன் கேரக்டர் மாறலங்க. யூதாசை குறித்து வேதமே சொல்லுது, அவன் கள்ளன் திருடன் வேதமே சொல்லுது. இப்போ ஆண்டவர் அந்த திருடனை கூப்பிட்டு, உனக்கு என்ன வஸ்திரம் கொடுக்குறேன்? சீஷன் என்கின்ற வஸ்திரத்தை தரேன். போத்திக்கிட்டான். இப்போ என்னவா மாறிட்டான்? சீஷனை மாறிட்டான். வஸ்திரம் மாறிச்ச தவிர என்ன மாறல? புத்தி மாறல, கேரக்டர் மாறல. இதனால் அவன் என்ன பண்ணிட்டான்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், பிரைஸ் லார்ட், அதின் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனா இருந்தான். 12 சீஷர்களுக்கும் ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருந்தார். அதுல ஒரு பங்கு யாருக்கு கொடுத்திருந்தார்? கர்த்தர் யூதாசுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த பங்கை அவன் என்ன பண்ணிட்டான்? வாசிங்க தொடர்ந்து. 17ஆம் வசனம் நீங்க வாசிக்கவே இல்லையா? 18 எகிரிட்டுக்கிறீங்க. வாசிங்க. 17 வாசிச்சிங்களா? வாசிங்க 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 17 வாசிங்க. வாசிங்க வாசிங்க. இப்போ அந்த இடம் யாருக்கு போகுது? வேற ஒருவனுக்கு போகுது. மத்தியாஸ் என்கின்றவனுக்கு அந்த இடம் போகுது. அதில் இருக்கட்டும். ஆனால் இவன் சித்தத்தை விட்டு வெளியில் போனதுனால இவனோட வாழ்க்கையில் என்ன வந்தது? லாஸ், இழப்பு வந்தது. இவனால் தைரியமாக நிற்க முடியல. வேதம் சொல்லுகிறது, அவன் வயிறு வெடித்து என்ன பண்ணான்? குடலெல்லாம் சரிந்து செத்து போயிட்டான். பிரதர் சிஸ்டர், ஒரு சின்ன பாவம் தான். யூதாஸ் சின்ன இடம் கொடுத்தான். அந்த சின்ன இடத்த பிசாசு ஈஸியாக இழுத்தான். நீ எதில் வீக்குன்னு பார்க்குறான் பிசாசு? ஏன்னா அவன் தந்திரமானவன். தேவனுடைய சித்தத்தில் ஓடக்கூடிய உங்களை ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் பிடிச்சி உள்ளே இழுக்கிறான். இழுக்கிற நீங்கள் சித்தத்தை விட்டு வெளியில் வருவீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல காரியங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும். உங்களால் எதுவுமே தைரியம் பண்ணி ஃபேஸ் பண்ண முடியாது. நான் சபைக்கு வர்றதுனால தேவ சித்தத்தின்படி வாழ்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் பைபிளை சுமந்து கொண்டு வர்றதுனால நான் தேவ சித்தத்தின்படி வாழ்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நீங்களும் நானும் யாராக இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா நிற்கணும். உன் இருதயம் உத்தமமாக இருக்கணும். பாலியல் இச்சத்துக்கு விலகி ஓடின தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நில்லு. அதற்கு எச்சரிக்கையாரு. அதுக்கு என்ன பண்ணணும்? வாசிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், அதன் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. 2ஆம் அதிகாரத்தை வாசிக்க எழுதும் பொழுது பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சிக்கிக்கொள்ள மாட்டான். சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான். நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலாம், ஆனா எப்படி வாழணும்? சட்டத்தின்படி வாழணும். எதை விலக்குன்றாத கர்த்தர் அதை என்ன பண்ணணும்? நீ விலக்கி வாழணும். எதை விடுன்றாலும் அதை விட்டு வாழணும். எதை அகற்றுன்றாலும் அதை அகற்றி வாழணும். அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணுமா? முடிசூட்டப்படுமா. நான் ஊழியம் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் விசுவாசி ஆகிட்டேன், நான் எல்லாத்தையும் தைரியமாக நிற்கிறேன்னா தோற்று போயிடுவேன். கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா நிற்கணும்.
ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் எழுந்து எனக்கு வீடை கொடுங்க, வாசலை கொடுங்க, எனக்கு காரை கொடுங்க, பைக்கை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நேர் முழங்கால நின்று சொல்லு, உமக்கு முன்பாக உத்தமமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு முன்பாக நான் உத்தமனா வாழ உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையில் என்னுடைய கிரியைகளை நான் எதை மாற்றிக்கொள்ளணும், என் வாழ்க்கையில் என்னுடைய எதை சேர்த்துக்கொள்ளணும், எந்த கிரியைகளை நான் சேர்த்துக்கொள்ளணும், எதை விடணும், உமக்கு முன்பாக நான் உத்தமமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு பாஸ்டரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொன்னார். ஒரு நரி கதை. அவர் சபையில் பிரசங்கம் பண்ணாராம். குள்ளநரியை பற்றி பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கதை, ஒரு ஸ்டோரி சொன்னாராம். சபை விசுவாசியோடு பகிர்ந்து கொண்டாராம். அப்போ அதை என்கிட்ட சொன்னார். சொல்லும் பொழுது நல்லா இருந்தது. ஒரு நரி என்ன பண்ணிச்சா, ஒரு பில்லில் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு உருண்டு பிறண்டு வந்த உடனே அதோட கலரில் என்ன பண்ணிடுச்சா, மாறிடுச்சா. மாறிட்டு இப்போ என்ன பண்ணுது, அந்த நரி கூட்டத்துக்கு முன்னாடி போய் நிற்குதான். அப்போ அந்த நரி கூட்டத்தை சார்ந்தெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இது என்னடா இது நம்மள மாதிரியே இருக்குது, ஆனால் என்ன இல்லை, கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலர் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த தோரணை, இந்த சுவாபலம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த உருவம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நரி மாதிரியே இருக்குது, ஆனால் அது கலர் என்னவா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சரி, நம்ம இது உண்மையாகவே இது நம்ம ஜாதி தானா, இது நம்ம ஆளு தானா இது அப்படின்னு கண்டுபிடிக்கலான்ட்டு என்ன பண்ணலாம், எல்லா நரியும் செஞ்சு என்ன பண்ணிச்சான், கூன்னு ஊழ விட்டுதான். இது விட்டோம்ல அது நரி இல்லை, அது என்ன பண்ணுச்சு சொல்லுங்க, அது ஊழிட்டுச்சான். இப்போ என்ன தெரிஞ்சிச்சான், ஆமாம், நீ போத்திட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு வெள்ளையா, நீ போத்திட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு கலராலாம் மாறலாம், ஆனால் உள்ள நீ உன்னுடைய சுவாபத்தை வெளியில் காட்டிட்ட, நீ யாருன்னு தெரிஞ்சிடும். உன் சுவாபம் வெளியில் வந்துருச்சுன்னா உன் வேஷெல்லாம் கழிஞ்சிரும். அது எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட விசுவாசியாக இருக்கட்டும், நம்முடைய சுவாபம் வெளியே வந்துச்சு நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். யாராக இருக்க போகிறோம்? எலியாவை போல கர்த்தர் சித்தத்தை செய்து கர்த்தருடைய சித்தத்தினுடைய அந்த கோட்டின் நடுவே ஓட போகிறோமா, அதை விட்டு விலகி வாழ போகிறோமா? எலியா சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய வாழ்க்கையை செய்து முடிந்தது காரணம்னா அவன் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உத்தமனாக நிற்கணும். ஏதோ சபைக்கு வரேன்னு வந்துடாத, சபைக்கு வர நீ உத்தமனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏன் எலியாவுக்கு பிதாவினுடைய செவிகள் திறந்திருந்தது? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்தான். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு எலியாவுடைய முதல் கிரியை எப்படிப்பட்ட கிரியா இருந்தது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் யாராக இருக்கணும்? உத்தமனாக இருக்கணும். உத்தமன்னா யார்? பழைய சுவாபத்தில், பழைய ஜென்ம சுவாபத்தில் வாழ்கிறவங்கள உன் கிரியைகளை மாற்றி உத்தமனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் காலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதுல ஒரு பக்கம் ஓர வச்சுட்டு இந்த 2 வார்த்தையை சொல்லுங்கள். நான் உமக்கு முன்பாக நிற்கணும், உத்தமனாக நிற்கணும். என் குடும்பம் நிற்கணும், உத்தம குடும்பமாக நிற்கணும். ஏதோ சாயம் பூசிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகிற ஒரு கூட்டமான வாழக்கூடாது. ஆண்டவரே, நான் உத்தமனாக நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பிறகுலாம். நம்பர் 2, எலியாவுடைய 2வது கேரக்டர் என்ன? வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிங்க. அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். 2வது காரியம், எலியா எதன்படி செய்வார்னா
தேவனுடைய வார்த்தையின்படி தான் செய்வார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். எதன்படி செய்வார்? முதல்ல எலியா யாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். ரெண்டாவது எலியா யாரு? ஆமாம், சில வசனங்களை காட்டி கொடுக்குறோம் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 2லேருந்து வாசிங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேரித் ஆற்றண்டையில் போய். ஆமாம், இப்போ என்ன பண்றாரு எலியா? வாசிங்க, 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே. எந்த வார்த்தையின்படியே? இப்போ தொடர்ந்து வாசிங்க, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா காக்காகள் வந்து உங்களுக்கு இறைச்சிகளை தரும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா காக்கா வந்து என்ன பண்ணும்? காக்கா வந்து இறைச்சியும் அப்பத்தையும் வேளா வலிக்க வந்து கொடுத்துட்டு போயிடும். டைமுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க டைமுக்கு சமைச்சு போடுறாங்களோ இல்லையோ, தெய்வ சித்தத்துக்குள்ளே இருந்தால் டைமுக்கு சாப்பாடு வரும். நல்ல சத்தமாக ஒரு ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒரு சாட்சி பாஸ்டம்மா சொன்னாங்க. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரா, நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு தொழில் பண்ணியிருக்கிறார், பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு, லெதர் பிஸ்னஸ்ஸு. பண்ண மனுஷனை கர்த்தர் முழு நேரத்துக்காக ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறார். இப்போ ஊழியத்துக்காக வந்துட்டார். இவர் வந்த உடனே கையில் கொஞ்சம் வருமானங்கள் கம்மியாயிடுச்சு, கையில் பணம் இல்லை. அப்போ ஒரு நாள் சர்ச்சில் உக்காந்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு வடை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. என்னது? ஆனால் என் கையில் என்ன இல்லை? காசு இல்லை. எனக்கு ஒரு வடை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன்னா வடை கடையே போட்டிருப்பேன், அந்தளவுக்கு எனக்கு வருமானம் வந்தது. ஆனால் இன்றைக்கி என்னால் என்ன பண்ண முடியல? ஒரு வடை சாப்பிட முடியலையே. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு காக்கா வந்து வடை போட்டு போச்சான். அவர் என்ன வடை கேட்டார், அந்த வடையை சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த காக்கா வடையை போட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. நான் பலிபீடத்தில் என்ன சொல்கிறேன், இது நம்பக்கூடிய விஷயமா இருக்காது, ஆனால் உண்மை, அது 100% உண்மை. சபைக்குள்ளே வந்து அந்த காக்கா அவர் என்ன வடையை அதை பாருங்கள், அவர் என்ன வடை ஆசைப்பட்டாரோ அதே வடையை கொண்டு வந்து என்ன பண்ணிச்சான். இது என்ன காரணம்? சித்தத்துக்குள்ளே இருந்தனா உன்னை தேடி எல்லாம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. ஆமை சொல்லுங்க பாருங்களா. ஐயோ வயசாயிடுச்சே, கடைசி காலத்தில் போகிறேனே, என்னை யாராவது பார்ப்பாங்களா, என் புள்ள பார்க்கமா, என் உறவு பார்க்கமா அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. அந்த கடைசி காலத்தையும் அந்த முதிர்ந்த காலத்தையும் நீ தைரியமாக மேற்கொள்கிறதுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். வருகிறது பஞ்ச காலம் வருது, கொடிய பஞ்சம் வரப்போகுது தேசத்தில். விலைவாசியெல்லாம் உயரப்போகுது. சீக்கிரத்தில் நம்ம ரொம்ப மலிவாக வாங்கின பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி விலை உயர்ந்து போய் நிற்க போகுது. நம்மளால் வாங்கவே முடியாத ஒரு இடத்துல நிற்க போகிறோம். இதை யார் நம்ம பிழைப்பா? சித்தத்துக்குள்ளே இருக்கிறவன் பிழைப்பான். சித்தத்துக்கு வெளியில் இருக்கிறவன் பஞ்சத்தில் சாவான். சித்தத்துக்குள்ளே இருக்கிறவன் கிறிஸ்தவனாக இருந்தால் பிழைப்பான். கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிறவன் நிச்சயமாக அவனும் சாவான். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. முதல்ல யார் வார்த்தையின்படி நடந்தாரு? இப்போ 2வது என்ன சொல்லப்படுது? கர்த்தருடைய வார்த்தையின்படி அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இவர் யாரு? இவர் எலியா யாரு? ஏதாவது சுயமா யோசிக்கிறாரு பாரு. ஆற்றுல தண்ணி குறைஞ்சு போச்சு, என்ன பண்ணாரு? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடுத்த சத்தத்துக்காக வெயிட்டிங். கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்திருக்கிறவன் எது நோக்கியே பயணிப்பான். தண்ணி தீர்ந்து போச்சு, அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பு கூட என்ன பண்ணல எலியா எடுத்து வைக்கல. அடுத்து உக்காந்த திரும்பி சோத்திர ஆண்டவரே சொல்லுங்கள், சொல்லு மடியும் கேட்குறேன், சொல்லு மடியும் கேட்குறேன்.
போ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. உன்னை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? சாரிபாத்திலேயே பஞ்சாண்டவர். அங்கே நீங்கள் யார் வீட்டுக்கு போக சொல்கிறீங்க? விதவின் வீட்டுக்கு போக சொல்கிறீங்க. ஆல்ரெடி பஞ்சத்தில் இருக்கிறான். ஒன்று கல்யாணமாக இருந்து கணவன் இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பான், ஏதோ பொறிக்கை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வைப்பான். விதவி வீட்டுக்கு போகிறீங்களே, அங்கே எப்படி நான் போஷிப்பேன் கேட்டாரா? உடனே எழுந்தார். எங்கே நடந்தார்? ஆமாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் தான் தெய்வம் என்பதை ஆகாப்பு ராஜாவும் பாகாலை வணங்குகிற ஜனங்களும் அறியும்படியாக நீ போ அப்படின்றாரு. நான் ஒருத்தன் தான் ஆண்டவர் இருக்கிறேன். 450 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஒருத்தர் எழுந்து என்னை போட்டு தள்ளனா ஆச்சு, என் கதை முடிஞ்சிருச்சு. 450 பேருக்கு முன்பாக நான் போய் ஒரே ஒரு ஆள் போய் நிற்பேன். சொன்னது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்ததுனால தேவனுடைய செவி அவங்க திறக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், உன்னுடைய பயணத்துக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை போகணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்பாக என்ன போகணும்? தேவனுடைய வார்த்தை போகணும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கின்றதான பர்மிஷனை வாங்கிட்டு செய்யணும். ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை தேவனுடைய வசனத்தோடு கோத்துடக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பர்மிஷனை வாங்கிக்கிங்க, தேவனுடைய வார்த்தையை வாங்கிக்கிங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக போகட்டும். அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒரு கிரியை செஞ்சு முடிச்சுட்டு அதை தேவனுடைய வசனத்தோடு கோர்த்துடக்கூடாது. சவுலை போல கர்த்தர் என்ன வார்த்தையை அனுப்புனாரு? எல்லாத்தையும் அழிச்சிடு, ஆடு மாடெல்லாம் அழிச்சிடு சொன்னாரா? சவுல் என்ன பண்ணாரு? கொடுத்த ஆடெல்லாம் சில ஸ்திரீகளாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. வச்சுட்டு சாமுவேல் போய் கேட்குறான், என்னவா முடிஞ்சிருச்சா அப்படின்னா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் ஆட்டு சத்தம் கேட்குது அப்படின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்காக பலியிடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். எங்கே வந்துச்சு இந்த வெளிச்சம் உனக்கு? எங்கேப்பா வந்தது இந்த வெளிச்சம் உனக்கு? தேவனுடைய சத்தம் உனக்கு முன்பாக போகணும். தேவனுடைய சத்தம் போகாமல் உன் கிரியை போயிடக்கூடாது. நீ கிரியை செஞ்சுட்டு இது தேவ சித்தம், இது தேவன் சொன்னான்னு சொல்லக்கூடாது. முதல்ல என்ன போகணும்? கர்த்தருடைய வசனம் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கை எதில் அஸ்திபாரம் போட்டிருக்கணும்னா தேவனுடைய வசனத்துக்கு மேலே அஸ்திபாரம் போட்டனா சித்தத்துக்குள்ளே நிற்ப. சித்தத்துக்கு விட்டு நீ வெளியில் போகிற காரணம் என்ன கேட்டினா, தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நடக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எலிசாவுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமானால் கர்த்தர் சொல்லுவார், அதை தான் எலிசா செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்கிறதா நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் கர்த்தரை இழுக்கக்கூடாது. நான் போவேனா, எனக்கு நீங்கள் ஓகேன்னு போட்டு சொன்ன ஆண்டவர், நான் இப்போ கால் எடுத்து வைப்பேனா அது எனக்கு வாய்ப்பதாக வசனம் சொல்லுதே, வாய்க்குமே வசனம் சொல்லுதா? உனக்கு என்ன சொல்லுது வசனம்? பைபிள் எல்லாமே சொல்லுதுதான், உனக்கு என்ன சொல்லுது வசனம்? நீயா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, நீயா ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அதோடு கூட வசனத்தை சேர்த்துடக்கூடாது. கர்த்தர் உனக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாரு, உட்காரு, தேவ சமூகத்தில் உட்காரு, காத்திரு. ஆண்டவரே நான் செய்யலாமா, இதை நான் பண்ணலாமா, நான் என்ன செய்கிறது கேளுங்க. உன் மனம் போக்குற போக்கில் போகாத, சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்கிற போக்கில் போகாத. அப்படி போயிட்டா சவுல் என்ன பண்ணிட்டா தெரியுமா? தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்துட்டான். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம், மன்னிக்கணும், 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வாசிங்க. ம் 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 நான் 13ஆம் அதிகாரம் மட்டும்தான் சொன்னேன், என்ன வசனம் சொல்லலைல்ல? ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அவங்க வாசிச்சிட்டாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ம் 7 நாள் மட்டும் காத்திருந்தான். ம் 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 ம்
இப்போ இவராக ஒரு கற்பனை பண்ணிக்கிறாரு, சூழ்நிலையை பார்க்குறாரு. சூழ்நிலையை பார்த்து இவராக என்ன பண்ணுறாரு, துணிந்து என்ன பண்ணுறாரு, சர்வங்க தகன பலியை செலுத்துகிறார். நீ கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய வசனம் இல்லாமல், நீ கர்த்தருக்காக 1,00,00,000 ஜனங்களை ஆயத்தப்படுத்தினாலும் நோ யூஸ். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் அழைக்காம, கர்த்தர் சொல்லாம, தேவ வசனம் உங்களுக்கு முன்பாக போகாம, நீங்கள் கர்த்தருக்காக 1,00,00,000 ஜனங்களை ஆயத்தப்படுத்தினாலும் அது பலன் இல்லை. இதுவே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்பாக போய், தேவனுடைய அழைப்பு உனக்கு முன்பாக போய், நீ ஒரே ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவாய் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உன்னால் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே கர்த்தருக்கு விரோதமாய் காத்திருக்க முடியாமல் சூழ்நிலையை பார்த்து சவுல் என்ன பண்ணுறான்னா, துணிந்து சர்வங்க தகன பலியை செலுத்துகிறார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. துணிந்து செலுத்தினேன் என்றான். நீ ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்ட. கர்த்தர் சித்தத்தை விட்டு வெளியில் போகிறது நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக ஓடுறன்னு நினைக்கிற. ஆனால் அது எப்படிப்பட்ட கிரியைகளாம்? புத்தீனமான கிரியை, அது முட்டாள்தனமான செய்கை. நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. போதும். சித்தத்தின்படி நடக்காத பொழுது சித்தத்தின்படி ஏன் விலகுறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை முன்னாடி போகணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் உண்மைதான். தேவன் உங்களை விசுவாசியாக கொண்டு வந்து சபைக்குள்ளே உட்கார வைத்திருக்கிறார் உண்மைதான். அதனால் நீ செய்கிறதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார்ன்றது அர்த்தம் இல்லை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு முன்பாக என்ன போகணும்? வசனம் போகணும். அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். காத்திருக்கணும். காத்திராதவன் சித்தத்தை விட்டு வெளியில் போகிறான். காத்திருக்கிறவன் சித்தத்தை செய்கிறான். நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? எதுக்காக காத்திருக்கணும்? தேவனுடைய வசனத்துக்காக காத்திருக்கணும். ஆண்டவரே, நான் என் துணிகரத்தில் செய்யக்கூடாது, நான் சூழ்நிலைகளை பார்த்து செஞ்சிடக்கூடாது, நான் என்னுடைய இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது, உங்கள் வார்த்தை அனுப்புங்கன்னு காத்து கொண்டிருக்கிற மனுஷன் சித்தத்தின்படி வாழுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிற ஒரு இருதயத்தை தாங்க. ஜெபம் பண்ணுங்க. உமக்காக காத்திருக்கணும். ஒரு நல்ல காரியமோ ஒரு கெட்ட காரியமோ ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னா நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தருக்காக காத்திரு. தெய்வ சத்தம் வருகிற வரைக்கும் காத்திரு. ஒரு திருமண காரியமா கர்த்தருக்காக காத்திருங்க. ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போறியா? கர்த்தருக்காக காத்திருங்க. ஒரு வேலையில் போய் சேர போறியா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? காத்திருங்க. கர்த்தருக்காக காத்திருங்க. அவர் வார்த்தை உள்ளே முன்னாடி போகணும், பின்னாடி உங்கள் கிரியைகள் போகணும். அந்த இடம் தெய்வ சித்தமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதல் காரியம், எலியா யாரு? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர். 2வது, எலியா யாரு? கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திருக்கிறவர். 3வது காரியம் வாசிங்க பார்க்கலாம், நம்ம முடிக்கலாம். அப்பா எல்லாம் பெருமூச்சு விடுறீங்களே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். எலியா எலிசாவை நோக்கி, எலிசா என்ன கேட்கிறாரு? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம். அப்ப எலிசா யாரு? ஆவியில் நிறைந்த மனிதன். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். சித்தத்தின்படி வாழணும் அப்படின்னா நீங்களும் நானும் யாராக இருக்கணும் கேட்டிங்கன்னா ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். ஆனால் இந்த எலிசாவுடைய இருதயம் எல்லா ஊழியக்காரனுக்கும் வரணுங்க. சொல்லுங்க, இந்த எலிசாவுடைய இருதயம் எல்லா ஊழியக்காரனுக்கும் வரணும். இவர் என்ன கேட்குறாரு? உம்முடைய ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய்
கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். 10ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவன் ம் ம் என்ன சொல்றாரு? என்னை பாரு, எடுத்துக்கொள்ள பொழுது என்னை பாரு, அது உனக்கு கிடைக்கும். தம்பி நீ என்ன கேட்குற? ஏன் அபிஷேகம் உனக்கு வேணுமா? நான் யார் தெரியுமா? நான் பிஷப்புப்பா, நான் ரெவடன்ட்டு, நான் டாக்டரு. நீ எனக்கு கீழே தான் இருக்கணும், என் பாதத்துக்கு கீழே தான் இருக்கணுமே. கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? என் பேக்கை தூக்கிட்டு நடக்கணும். அப்படின்னே வச்சுருக்கிறான் ஊழியக்காரன். ஆனால் எலிசா யார் தெரியுமாங்க? கேட்குறியா? அதை உனக்கு நான் கொடுக்குறேன். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஊழியக்காரன் யாராக இருக்கணும் தெரியுமா? அடுத்த ஊழியக்காரனை வளர்க்குறவனாக இருக்கணும். சொல்லுங்கள், அடுத்த ஊழியக்காரன் யாராக இருக்கணும்? அடுத்த ஊழியக்காரனை வளர்க்கணும். அதுதான் சரியான சபை. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? தானாக சீஷர்களாக இல்லை, அடுத்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? உருவாக்கினார்கள். இயேசு போதகரார் வந்தார், இயேசு தீர்க்கதரிசியாய் வந்தார், இயேசு பிசாசுகளை துரத்துகிறவராக வந்தார். வந்தவர் என்ன பண்ணார்? இந்த அற்புதம் நான் மட்டும்தான் செய்வேன், நீங்களாம் யாருமே என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது, கண்டித்து சொல்லிட்டு போல. அவர் என்ன செஞ்சாரோ அதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணார்? செய்வதற்கு பலனையும் விசுவாசத்தையும் கொடுத்தாரு. இன்னைக்கு ஊழியக்காரர் யாராக இருக்கணும் தெரியுமாங்க? மற்றவர்கள் ஊழியத்தில் வளர்க்குறவங்களாக இருக்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரன் மூத்த ஊழியக்காரனாக இருக்கிறார் அப்படின்னா, ஒரு சபை பாஸ்டராக இருக்கிறாருன்னா, அவங்க சபையிலே ஒரு விசுவாசி வளர்ந்து ஒரு ஊழியத்துக்காக மேலே ஏறி வரும்பொழுது, இந்த மாதிரி நான் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? அந்த ஊழியக்காரன் ப்ளஸ் பண்ணி அனுப்பணும். ப்ளஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, சபிச்சு என்ன பண்ணக்கூடாது. என்னடா கீழே வளர்ந்த, இப்போ நீ ஊழியத்தை செய்றியா, நீ ஊழியக்காரனாக மாறிட்டியா, உன் ஊழியம் இல்லாமல் போயிடும் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. அவன் சரியான ஊழியக்காரனே இல்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட சபையில் நிறைய ஜனங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரன் என்ன பண்ணுறது இல்லைன்னா, அடுத்த ஊழியக்காரனை வளர்க்குறது கிடையாது. அருமையான கோடம்பாக்கத்தில் ஜெபத்துறை, அவர் பேர் சரியாக தெரியல, சாம் ஜெபத்துறை அப்படின்னு நினைக்கிற அவர் பேர், சமீபத்தில் இறந்துட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் ஆகுது அவர் இறந்து. அவர் சபையில் விசுவாசியாக இருந்து உடன் ஊழியராக இருந்து ஊழியத்தை ஸ்தாபித்தவர்கள் இன்றைக்கி டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க. பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய இப்போ அவர் பாட்டெலாம் ரொம்ப கம்மியாக வருது. ஆனால் ஒரு காலத்தில் அவர் ரொம்ப பாட்டில் பெரிய ஹிட்டு, நிறைய பியூட்டிஃபுல்லான ஒரு வர்ஷிப் லீடர். அவர் ஊழியத்துக்காக வெளியில் போகும்பொழுது அவங்க பாஸ்டர்கிட்ட சொன்னாரா, நான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கர்த்தர் அழைச்சிருக்கிறேன்னு. ஒன்று அந்த பாஸ்டர் மனசார என்ன பண்ணாராம்? ப்ளஸ் பண்ணி அனுப்புனாராம். எங்கேப்பா ஊழியம் செய்ய போகிறேன்னா, இதே கோடம்பாக்கத்தில் ஊழியம் செய்ய போகிறேனாராம். மனசார ப்ளஸ் பண்ணி அனுப்புனாராம். இது வேற ஒரு இருதயம்னா எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏண்டா டே, என்கிட்ட ஊழியத்தை கற்றுக்கிட்டு ஊழியத்தை எப்படி சொல்லி நீ என் பக்கத்தில் என்ன பண்ணுற, குடிசை போட்டு உக்காரியா அப்படின்னு அவனை சபிச்சிருப்பாங்க. ஆனால் ஊழியக்கார ஏலத்தமாக இருக்கணுங்க, அடுத்த ஊழியனை வளர்க்குறவனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், தான் குடும்பத்தில் ஊழியக்காரனா எழுமனா மட்டும் கொடுக்குற கணம், கீழேருந்து வர விசுவாசிகள் மேலே ஏறி ஊழியக்காரனாக வந்தாலும் கணம் கொடுக்கணும். அவன் தான் சரியான ஊழியக்காரன். தீர்க்கதரிசி வரம் பெற்ற அப்படின்னு போட்டுக்கிறதுல விஷயம் கிடையாது. நான் ஃபவுண்டர்னு போட்டுக்கிறதுல பெருமை கிடையாது. ஒரு ஊழியக்காரனை உருவாக்கணும். கீழேருந்து எழுந்து வரவனை ரெஸ்பெக்ட் கொடுத்து மேலே தூக்கி உட்கார வைக்கணும், கனத்துக்குரியவனாக மாற்றணும். நீ பெற்றெடுத்துக்கிற பிள்ளையை மட்டும் கனமாக மாற்றுறவன் கிடையாது ஊழியக்காரன். விசுவாசி பெற்றெடுக்கிற பிள்ளையும் கனமுள்ள பாத்திரமாக மாற்றணும். அந்த கணத்தை ஊழியக்காரன் கொடுக்கல, கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த கணத்தை. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நாளைக்கு ஷாமோ இல்லை ஸ்ரீகாந்தோ, என்ன பேர், ஸ்ரீராமோ கர்த்தர் ஊழியத்துக்காக அழைச்சி இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிற்க வந்து நான் என்ன பண்ணணும்? அவனை கனம் பண்ணணும். அவனை முதல்ல நான் கனம் பண்ணணும். இல்லை நான் அவனை கனம் பண்ண மாட்டேன், நான் பெத்த பிள்ளைய மட்டும் தான் கனம் பண்ணுவேன். நீ சரியான ஊழியக்காரனே இல்லை. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு போகணுமோ அங்கே போயிட்டு நான் நினைக்கிறேன். அப்போது எலிசா கேட்டது என்னது? அபிஷேகத்தை கேட்குறான். அபிஷேகத்தை கொடுங்க, உங்களுடைய அபிஷேகத்தை கொடுங்க. ஏன் இந்த அபிஷேகம் முக்கியம்னா, தேவனுடைய அபிஷேகம் தான் சித்தத்தின்படி நடத்தும். ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேணும். சீஷர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான், சீஷர்கள் பேதைகள் தான். ஆனால் சீஷர்கள் அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். சீஷர்கள் பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்றார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிச்சைக்கார பிச்சை கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்? செக்கு வேணுமா,
கூகுள் பே அனுப்பவா? அப்படியே கேட்டா வாசிக்க பாருங்களா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆ ஆ ம் 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 ஆ ம் வெள்ளியும் பொண்ணும் என்னோட பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதுக்கு அவங்ககிட்ட என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்க. பணம் இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை. ஆனால் அவங்ககிட்ட ஒன்று இருந்தது, ஆவியின் நிறைவு அவங்ககிட்ட இருந்தது. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி நிறைவு இருந்தால் போதுங்க, இந்த உலகத்தை தேவன் கலக்குகிறவளாக மாற்றுவார். உனக்கு படிப்பு தேவையில்லை, அதுக்குன்னு படிக்காமல் ஊழியத்துக்கு வந்துடாதீங்க. இன்கேஸ் உனக்கு மண்டையில் படிப்பு ஏறலை அப்படின்னா, நீ ஊழியத்துக்கு வர அப்படின்னா, கர்த்தருடைய சேவைக்காக வரனா, கர்த்தர் உன்னை உலகத்தை கலக்கிறவனாக மாற்றுவார். படிக்கிறதுக்கு எல்லாம் சோர்ஸும் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, படிக்கிற அறிவு இருக்குன்னா நீ தயவு செய்து படிச்சுட்டு ஊழியத்துக்கு வா. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் படிக்கலை, 10th ஃபெயிலு, ஏன்னா என் மண்டையில் படிப்பு ஏறலை, அதனால நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். எனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வரல. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃபீஸ் கட்டி அழிஞ்சு போனாங்க தவிர எனக்கு என்ன ஏறலை, படிப்பே ஏறலை. ஆனால் படிப்பு ஏறாத என்ன கர்த்தர் கொண்டு வந்து பயன்படுத்துகிறாருன்னா காரணம் என்னது? உள்ளே இருக்கிற ஆவியானவர். பாஸ்டருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னையும் பயன்படுத்துவார்னு 10th நீயும் எழுதாமல் வந்துடாத. உனக்கு படிக்கிறதுக்கு அறிவை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா நீ படி. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெரேமியாவுக்கு போய் சொல்ல முடியாதுல்ல, டே அப்பா படிக்கலடா, நீ என்ன பண்ணு, நீயும் படிக்கிறத ஊழியத்துக்கு வந்து சொல்ல முடியுமா? நான் என் பிள்ளைய நல்லா படிக்க வைப்பேன். ஆமை சொல்லுங்க பாருங்களா. அலையிலேயே சொல்லுங்க பாருங்களா. நல்லா படிக்க வைப்பேன். அவன் நாலேஜோடு என்ன பண்ணட்டும், பிரசங்கம் பண்ணட்டும். ஆமாம், நீங்கள் எப்படி நாலேஜாக கேட்பீங்க தான் தெரில. நீங்கள் கேட்க மாட்டீங்க, பட் உங்கள் சந்ததி கேட்கும். உங்கள் சந்ததி எல்லாம் டாச் பூச்சி இங்கிலீஷில் தான் பேச போகுது இல்லை? என்னங்க சிஸ்டர் ஆராதனா எப்படி பேசுவா? ஹாய் ஹோய் பாய். அவன் இங்கிலீஷில் பேச போகிறா. அப்போ அந்த ஹாய் ஹோய் பாய்க்கு நம்ம ஆள் சரியாக செட் ஆகிடுவார். உங்கள் சந்ததி என்ன பண்ணோம்? இப்போ நாளைக்கு எல்சி சிஸ்டர் சைமன் திருமணமாக, இப்போ சைமனே நல்லா இங்கிலீஷ் பேசுவான். இப்போ அவங்க முன்னாடி ஜெரேமியா ஊழியம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? எல்லாம் ஈக்குவலாக ஆகிடும், சரியாக போயிடும். ராமை சொல்லுங்க பாருங்களா. எனக்கு என் அறிவுக்கு ஏற்ற ஜனங்க தான் நீங்கள், என் அறிவுக்கு ஏற்ற ஜனங்க தான் நீங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்குரியதை கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணுமா? நான் வாட் இஸ் யுவர் நேம் பேசணும், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் பேசணுமா, எல்லாம் பேசுவேன். உங்களுக்கு தெலுங்கில் பிரசங்கம் பண்ணணுமா, உங்களுக்கு என்ன அறிவோ அதை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லா படித்த ஊழியர்களை எழுப்பணும் ஆண்டவர். இன்னும் சொல்லப்போனால் நல்ல அட்வொகேட், நல்ல சட்டம் தெரிஞ்ச ஊழியக்காரர்களை எழுப்பணும். ஒரு ஆமை சொல்லுங்க பாருங்களா. ரொம்ப தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க ஊழியக்காரனை பார்த்தா. சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஊழியக்காரனுங்க அதிகமாக சட்டம் படித்தான்னா நல்லதாக இருக்கும். அடுத்த வர ஜென்ரேஷன் அதுதான் அட்வொகேட்டாக படிக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தேன், நான் பண்ண முடியல. என்னால் சட்டம் தெரிஞ்சிருக்கணும். மத பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றான், சர்ச்சை நடத்தக்கூடாதுன்றான், வாசலுக்குள்ளே நடத்தக்கூடாதுன்றான். அவன் மட்டும் அங்கங்கே ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுப்பான், அங்கங்கே விபச்சார சந்ததியை திறந்து வச்சுப்பான், அவனுக்கு போதை வஸ்துக்களை கொடுப்பான், எல்லாம் இவனுக்கு செய்வானுங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? சட்டம் தெரிஞ்சிருக்கணுங்க நமக்கும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நேற்று ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி இருக்குதான். பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் விட்டு 2 பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நியூஸ் போடுறான் அப்படின்னு கேட்டால் டைட்டிலு, இவர்கள் ஹெல்மெட் போடாதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த பள்ளத்தில் விழுந்து செத்து போயிட்டான். முட்டா பையனே, நீ பல்ல வச்சதுனால தான் கீழே விழுந்தான். அவன் ஹெல்மெட் போடலன்னா கூட உயிரோட இருந்திருப்பானப்பா. நீ பள்ளம் தோண்டதுனால தான் அவன் செத்த போயிட்டான். யோசிச்சு பாருங்க. இனி எவ்வளோ முட்டாளாக்குறான் பாருங்க. தான் பண்ணுற தப்பெல்லாம் மறைக்கிறான். இதுக்கு படித்த புத்திசாலியான ஆட்கள் உள்ளே எழுமனா எப்படி இருக்கும்? இன்னும் அவன் அந்த படிப்போடு சேர்ந்து ஆவி நிறைவு பெற்றவளாக தான் எப்படி இருப்பாங்க? சும்மா பவுலை போல கிண்ணா ஊழியம் பண்ணுவாங்க. ஆமை சொல்லுங்க பாருங்களா. பவுல் யாருக்கு போயிட மாட்டான், நின்று பேசுவான். ஏன் தெரியுமா? பவுல் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. நீ எந்த பக்கம் எடுக்கிற, எல்லா பக்கமும் நான் வரையணுமா?
நீ ரோமா சட்டத்தை பேசுறியா, ஓகே ரைட், நான் கம்மிங் அப்படின்னுவான். நீ கொரிந்தை பற்றி பேசுறியா, நான் ரெடியாக இருக்கேன், நான் வரேன். எல்லா இடத்துல கலக்கினாரு. படிப்போடு சேர்ந்து ஆவியின் நிறைவு இருந்தது உள்ள. ஆமி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி நிறைவு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். ஆவி நிறைவு தான் சித்தத்தின்படி நடத்தும். எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்மளை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிதாவின் இருதயத்தை என்ன பண்ணியிருக்கிறாராம், ஆராய்ந்து பார்த்து அந்த இருதயம் என்ன விரும்புதோ அதன்படி நம்மளோட வாழ்க்கையை நடத்துவார். நம்பர் 1, எலியா யாரை கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். எலியா யாரை கேட்டிங்கன்னா தேவனுடைய வசனத்துக்காக காத்திருக்கிறவன். 3வது எலியா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆவியின் அபிஷேகம் பெற்றவன். இந்த 3 தான் என்ன நடத்தும் தெரியுமாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தும். கிறிஸ்தவ வாழ்க்கை நீ தைரியமாக வாழணுமா, நீ கர்த்தருக்கு முன்பாக நில்லு. கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ தைரியமாக மேற்கொள்ளணுமா, நீ கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திரு. கிறிஸ்தவ வாழ்க்கை நீ தைரியமாக வாழணுமா, ஆவியின் நிறைவில் இரு. தைரியமாக மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீ நல்லவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பெரியவர்,